பொழுது வெஞ்ச கையோட என்னோட கோழி பண்ணையை சுத்தம் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அவரும் சரிப்பா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 2 மாதத்துக்கு மேலே ஆகுது என்னோட பண்ணையை சுத்தம் பண்ணி கீழே இருக்கிற உம்மி எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்துருங்க. என்னதான் உம்மி போட்டு வச்சிருந்தாலும் தரையில் வந்து கோழிகளோட எச்சங்கள் ஒட்டி தான் இருக்குது. இதுக்கு ஒரே தீர்வு தண்ணி விட்டு கழுவுறது தான். சுத்தமாக கழுவி எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து கோழிங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. நம்மளோட முதல் எதிரியே இந்த கோழி கூண்டு தான். இதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம்னா கோழிங்களுக்கு வந்து நோய் வர்றதை வந்து ஈஸியாக தடுக்கலாம். தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே கழுவிட்டோம். சைடில் படுதெல்லாம் கட்டிச்சுங்க, அது எல்லாமே தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவி எடுத்துட்டோம். இது எல்லாமே காலையில் கோழியை வந்து வெளியே திறந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் கழுவி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு பேக்கெட்டோட விலை 10 ரூபா. அதை 5 லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேக்கெட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரூம் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே இருந்தால் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லைன்னா தொளிச்சு கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது தொளிக்கும் போது இதை ஸ்ப்ரே பண்ணும்போது கோழி வந்து உள்ளே இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா இது கெமிக்கலு. இது குடித்தாலோ இல்லை மேலே பட்டாலோ கோழி வந்து சாவத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோழிங்களை உள்ளே விடாமல் தவிர்க்கவும். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் போல் தான் கோழிகளை வந்து நாங்கள் உள்ளே விட்டோம். ஏன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் வந்து இதோட எஃபெக்டிவாக இருக்கும். மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் இந்த மாதிரி உங்கள் ஷெட்டை கழுவிடுங்க.